ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டெட் எக்ஸாம் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பார்ட் 1 வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் ஷோ ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னு சொல்லுவோம். நார்க்கு நெக்ஸ்ட்டு என்ன வேர்ட் கொடுத்துருக்கு? த ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் இல்லைங்களா? ப்ளூரலுக்கான வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வாஸ், ஈஸ், ஹேஸ் இது எல்லாமே சிங்குலர் கூட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரலுக்கானது நமக்கு என்ன இருக்குது? வேர். ஸோ neither the teacher nor the students were present. Option B is the correct answer. Fill in the blank. I have known him dash 5 years. ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 5 இயர்ஸ் இங்கே டியூரேஷன் கொடுத்துருக்கு. டியூரேஷன் 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே 5 இயர்ஸ் இல்லாமல் 2021 அந்த மாதிரி இயர் கொடுத்துருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இயர் கொடுத்துருந்தா சின்ஸ் ஐ ஆம் ரீடிங் திஸ் புக் ஃபார் 4 hours. ஸோ இந்த மாதிரியும் நம்ம எவ்வளோ மணி நேரமாக நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம், எத்தனை வருஷமாக நம்ம இங்கே தங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டியூரேஷன் சொன்னால் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டைம் பீரியட் இந்த மாதிரி டேட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் இயரில். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் 5 years. Choose the correct article. She bought dash umbrella yesterday. ஸோ இங்கே பாருங்கள், ஆர்டிக்கல் வெரி ஈஸி. இப்போ டேஷ் அம்பர்லா இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது என்ன சவுண்ட் வருது? இது ரொம்ப ஈஸிங்க. நம்ம தமிழ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அம்பர்லா சவுண்ட் வருது இல்லைங்களா? ஸோ நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? உயிரெழுத்து எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உயிரெழுத்து சவுண்டு வந்தாலே அதுதான் வவ்வல். ஏஇ ஐஓயு. நீங்கள் ஏ சவுண்ட் இருக்கா ஈ சவுண்ட் இருக்கான்னு பார்க்க வேண்டாம். உயிரெழுத்துக்கள் சவுண்ட் இருக்குங்களா? அம்பர்லா இது என்ன சவுண்ட்? அம்பர்லா. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் ஆன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இங்கே பாருங்கள், இந்த யூவில் வர்றதே நான் உங்களுக்கு வேறு வேர்ட்ஸ் கொடுக்குறேன். யூனியன், யூனிஃபார்ம், யூனிகார்ன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இந்த வேர்டில் என்ன சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். யூ நம்மளுக்கு உயிரெழுத்துங்களா? இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? a union, a uniform. And then most important question, useful வரும். cow is dash useful animal. useful என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த யூ இருக்கே, ஏ வருமா ஆன் வருமா? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். யூஸ்ஃபுல் பிகாஸ் இது என்னது? யூ தான் நம்மளுக்கு வருது. சவுண்ட் இல்லை இங்கே. ஓகேங்களா? ஆர்டிகல் வெரி ஈஸிங்க. ஃபைண்ட் த சினோனிம் ஆஃப் abundant. abundantனா அபரிவிதமாக, தேவைக்கு அதிகமாக. அப்போ என்ன ஆன்சர் வரும்? plenty. plentyனாலும் அதிகமாக இருக்குது. scarce ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்மால் என்னது? சின்னது. வீக் ரொம்ப வீக்காக இருக்கா, ரொம்ப சோர்வு அந்த மாதிரி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் plenty. ஃபைண்ட் த ஆண்டனம் ஆஃப் அக்செப்ட். சினோனிம் முன்னாடி பார்த்தோம். சினோனிம்னா மீனிங். ஆண்டனம்னா என்ன? ஆண்டனம்னா ஆப்போசிட். ஸோ அக்செப்ட் மீன்ஸ் ஏற்றுக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் அக்செப்ட், ஏற்றுக்கொள்கிறது. ஸோ அதுக்கான ஆண்டனம் எதிர் சொல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்ரூவ்னாலும் ஏற்றுக்கிறது தான். ரிசீவ்னாலும் பெற்றுக்கொள், அந்த மாதிரி ஏற்றுக்கொள்னு சொல்கிறது தான். அக்ரினாலும் என்னது? ஒருத்தவங்களோட உடன்படுறது, அதுவும் ஏற்றுக்கொள் அப்படின்ற மீனிங் தான். இந்த மூணுமே சினோனிம். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா? ரெஃப்யூஸ்னால் வேண்டான்னு ஒதுக்கிறது. ஸோ ஆண்டனம் ரெஃப்யூஸ். ஆப்ஷன் பி ரெஃப்யூஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Choose the correctly spelled word.
ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்டு என்ன பாருங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த அட்வர்ப். ஓகே, இதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹீ என்னது? ஹீ சப்ஜெக்ட் ஆஸ் வெல் ஆஸ் இட்ஸ் எ ப்ரனவுன். ஓகேங்களா. ஆன்சர்டு அவன். ஹீ ஆன்சர் த கொஸ்டின் கான்ஃபிடென்ட்லி. ஹீ என்னது? ஹீ மீன்ஸ் அவர் ஆர் அவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஆன்சர்டு அவர் என்ன பண்ணார்? இதுதான் என்னது? வேர்ப். ஒருத்தர் என்ன செயலை செஞ்சார் அப்படின்றது தான் என்னது? வேர்ப். நம்ம தமிழை வினைச்சொல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, செயல். இதுதான் வேர்ப். ஹீ ஆன்சர்ட். அவர் என்ன பண்ணார்? ஆன்சர் பண்ணார். எதுக்கு ஆன்சர் பண்ணார்? டு வாட். டு வாட் அப்படின்றதுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ த கொஸ்டின் என்னதுங்க? த கொஸ்டின் ஆப்ஜெக்ட். ஹீ சப்ஜெக்ட், ஆன்சர்டு வேர்ப், கொஸ்டின் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அவர் எப்படி கொஸ்டின் பண்ணார்? எப்படி ஆன்சர் பண்ணார்? அவர் தான் ஆன்சர் பண்ணார். அவர் ஆன்சர் பண்ணார் இல்லைங்களா. அந்த ஆன்சர் பண்ணது எப்படி இருந்தது? கான்ஃபிடென்ட்லி. ஓகேங்களா. இப்போது இந்த பேர்லேயே இருக்கு பாருங்கள், adverb. So the word adverb explains about the, describes about the verb. அந்த verb அவர் எப்படி பண்ணார், அந்த செயலை எப்படி செஞ்சார் அப்படின்றது தான் adverb. ஸோ இதில் எது adverb சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் பி கான்ஃபிடென்ட்லி. கான்ஃபிடென்ட்லி இஸ் த adverb. Choose the correct pronoun. This is the girl dash won the prize. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். whom, whose, who, which. whomனா என்ன? whose, who, which இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போது the girlன்றது person. ஸோ பர்சனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? who. Change the passive voice. People speak English all over the world. ஓகேங்களா. ஸோ பேசிவ் வாய்ஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னது? சப்ஜெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் பீப்புள், ஸ்பீக் வேர்ப், இங்கிலீஷ் என்ன பேசுகிறாங்க? இங்கிலீஷ். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். ஆல் ஓவர் த வேர்ல்ட்னா ரெஸ்ட் சென்டென்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஆஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் கம்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. அதே மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் தான் சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ். இது என்ன டென்ஸில் இருக்குது? என்ன டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஸ்பீக். ஸ்பீக்குன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுற பேசிவ் வாய்ஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான பேட்டர்ன் என்ன? ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டாக எழுதிடுறோமா. அண்ட் தென் ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே எழுதியிருக்காங்களா? இங்கிலீஷ் ஆல்ரெடி யூஸ்டா இங்கிலீஷ். அண்ட் தென் இது இந்த ஸ்பீக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு சொல்லிட்டேன்னா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பி வேர்பில் என்னென்ன? ஆம், ஈஸ், ஆர். ஓகேங்களா. ஆம் எது கூட மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஐ கூட மட்டும்தான் ஆம் வரப்போகுது. ஈஸ் இஸ் ஃபார் சிங்குலர், ஆர் இஸ் ஃபார் ப்ளூரல். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் இல்லைங்களா. ஸோ லாங்குவேஜ் இது சிங்குலர். ஸோ ஒரு லாங்குவேஜ் தானே இல்லைங்களா. ஸோ இங்கிலீஷ் ஈஸ். ஸோ ஹெல்பிங் வேர்ப் ஈஸ் வந்திருக்கு. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன். ஸ்பீக்கோட V3 என்னது? ஸ்பீக், ஸ்போக்கன். அண்ட் இங்கே ஆப்ஜெக்ட் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கே பீப்புள்ன்றது அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சும் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். த டீச்சர் செட் ஒர்க் ஹார்ட். ஓகேங்களா.
ஸோ த டீச்சர் நம்ம என்ன பண்ணுவோம், இதை செட்டாகவே எழுதிடலாமா? த டீச்சர் அட்வைஸ்டு அஸ் டு ஒர்க் ஹார்ட். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பாருங்கள், ஒர்க் ஹார்ட். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா? டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. டிக்ளரேட்டிவ்னா என்னது? செய்தி வாக்கியம். இன்ட்ராகேட்டிவ் வினா வாக்கியம். இம்பரேட்டிவ் கட்டளை வாக்கியம். எக்ஸ்க்ளமேட்ரி வியப்பு வாக்கியம். ஓகே, இங்கே ஒர்க் ஹார்ட் அப்படின்றது இம்பரேட்டிவ், ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இம்பரேட்டிவ்க்கான கன்ஜங்ஷன் டு. சப்போஸ் டிக்ளரேட்டிவாக இருந்திருந்தா அதோட கன்ஜங்ஷன் தட். இங்கே டிக்ளரேட்டிவ் கொடுக்கல, இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ த டீச்சர் செட் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? செட் சேஞ்ச் இன்டு அட்வைஸ்ட். த டீச்சர் அட்வைஸ்ட் அஸ் டு ஒர்க் ஹார்ட். கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? டு. Choose the correct modal. You dash finish your homework before playing. The options should, may, might, could. ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் நம்ம கண்டிப்பாக முடிக்கணும் இல்லைங்களா? இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டியூட்டி, இது நம்ம மேனரிசம், கண்டிப்பாக இதை செய்யணும். அப்போ நம்ம இன்னும் யூஸ் பண்ணணும் should. ஆப்ஷன் ஏ should is the correct answer. Fill in the blank. He is good dash mathematics. மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? பி அட். ஹீ இஸ் குட் அட் மேத்தமெட்டிக்ஸ். ஸ்பாட் எரர். ஷி என்ஜாய்ஸ் டு ரீட் நாவல்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே என்ஜாய்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா? என்ஜாய்ஸ்னு வரும்போது டு ரீட் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரணும்? ஸோ எரர் வந்து என்னது? டு ரீட். ஷி என்ஜாய்ஸ் ரீடிங் நாவல். இப்போ என்னவா வந்திருக்கணும்? ரீடிங். டு ரீட்க்கு பதில் ரீடிங் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட். அ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் இஸ் எ டேஷ். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சயின்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன், மேத்தமெட்டிஷியன். ஸோ ஹியூமன் பிஹேவியர் வரும்போது யார் அது? சைக்காலஜிஸ்ட். மீனிங் ஆஃப் த இடியம் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா? எப்பயாவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அப்போ என்னது அதுக்கான மீனிங்? ஆப்ஷன் பி வெரி ரேர்லி. மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் verb கேரி ஆன். கேரி ஆன் மீன்ஸ் வாட்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸ்டாப், கண்டினியூ, ரிட்டன், ஃபினிஷ். கேரி ஆன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல தான் கேரி ஆன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கண்டினியூ. விச் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இன்வால்வ் ப்ரொடியூசிங் ரிட்டன் டெக்ஸ்ட்? ரீடிங், லிசனிங், ரைட்டிங், வியூவிங். இங்கே பாருங்கள், இங்கே கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொடியூசிங் ஒரு விஷயத்தை உருவாக்குறது, க்ரியேட்டிங். இப்போ ரீடிங்னால ஏதாவது வெளியே க்ரியேட் ஆகுமான்னா கிடையாது. இது வந்து என்னது? ரெசிப்டிவ் ஸ்கில். ரீடிங் நம்ம மனசில் தான் பதியும், வெளியே நம்ம எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. லிசனிங்கோ அதே மாதிரி தான், வியூவிங்கோ சேம். ஸோ ரைட்டிங் எழுதுறதால தான் என்ன ஆகும்? ஒரு நியூ விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ரைட்டிங். Which teaching method focuses on the use of target language only? Direct method, grammar translation method, bilingual method, lecture method. The correct answer is direct method. Target language மட்டுமே டார்கெட் பண்ணுறது the direct method. Bloom's taxonomy highest level பாருங்க. Understand, apply, evaluate, create. ஸோ ஹவு மெனி லெவல்ஸ் இருக்குது? 6 லெவல்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட் என்னது? நம்ம கீழேருந்து படிப்படியாக தானே வரும். ரிமெம்பர். ஸோ கீழே லாஸ்ட்டில் இருக்கிற லெவல் ரிமெம்பர். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், இவாலுவேட், and
தென் லாஸ்ட் தான் மேலே தான் என்ன இருக்கும், create. So the correct answer is option D, create. Continuous assessment mainly aim rank students, improve learning, punish students, conduct public exams. What is the correct answer? Improve learning. நம்ம assessment continue பண்ணுறது எதுக்காக, ஸ்டூடெண்ட் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. Which activity best improves pronunciation? ப்ரனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி எது? ரோல் ப்ளே, ட்ரில் ப்ராக்டிஸ், சைலண்ட் ரீடிங், எஸ்ஸே ரைட்டிங். இந்த ரோல் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் ப்ரனன்சியேஷன் ட்ரில் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரில் ப்ராக்டிஸ். Which is the example of formative assessment? Unit test, annual examination, public examination, board examination. Formative assessment என்றது unit test. The correct answer is option A, unit test. The grammar translation method mainly develops speaking skills, translation and grammar knowledge, listening skills, communication skills. So grammar translation method என்றதால translation and grammar knowledge is the correct answer. Which language skill is developed through reading newspapers, magazines and storybooks? Listening, speaking, reading, writing. So இங்க reading னு already questionலயே கொடுத்திருக்கு இல்லைங்களா? The correct answer is reading. The main objective of English language teaching is to develop memorization only, communication skills, handwriting only, grammar rules only. So language teaching அப்படின்றத main goal communication. So correct answer is option B, communication skills. Choose the correct sentence. She has went to school. She has gone to school. She have gone to school. She had goes to school. So இங்க பாருங்க, she third person singular. ஓகேங்களா? ஸோ ஹேஸ் தான் வரும். இந்த ரெண்டு ஹேஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா? ரெண்டு ஹேஸில் தான் ஒரு ஆன்சர். அண்ட் ஷீ ஹேஸ் இங்கே V3 ஹேஸ் பக்கத்தில் வென்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஹேஸை வந்து வென்ட் பாஸ்ட் டென்ஸ் வராது இல்லைங்களா? ஸோ ஹேஸ் ப்ளஸ் V3. ஷீ ஹேஸ் கான் டு ஸ்கூல். ஆப்ஷன் B is the correct answer. Fill in the blank. The train arrived dash time. In, on, at, by. So correct answer என்ன? Option B, on. On time. On time means perfect time. அது டைமுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஆன். இன் டைம்னா அந்த டைம்குள்ளவே கொஞ்சம் நம்ம ப்ரேயராகவே ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னா அதை நம்ம இன்னு நம்ம சொல்லலாம். Find the synonym of diligent. Diligent na enna? Diligent means hard working. Option B, hard working is the correct answer. Find the antonym of increase. Antonym means enna? Opposite. Increase. Rise, grow, decrease, expand. இங்க பாருங்க, rise, grow and expand. இது எல்லாமே இன்னும் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குன்றது தான் சொல்லுது. டெவலப்மெண்ட் அப்படின்றதும் இன்க்ரீஸ்ன்றதும் சேம். ஸோ த ஆண்டனம், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிக்ரீஸ். சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். இதில் எந்த வேர்ட் கரெக்டான ஸ்பெல்லிங் பாருங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த வேர்ப் இன் த சென்டென்ஸ். The children played happily. Verb நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? The children subject. ஒரு வேலையை செய்கிறவங்க, யார் செய்கிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். played எதை செய்கிறாங்க, இதுதான் verb. The children played happily. எப்படி விளையாடினாங்க? happily இது adverb. ஓகேங்களா? ஸோ children subject,
happily. Adverb played. Option C, played is the correct answer. Theன்றது article. Identify the verb in the sentence. Choose the correct preposition. She is interested dash music. She is interested in music. இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? In music. Fill in the blank. By the year, by next year, I dash my degree. Options complete, completed, will have completed or completing. இங்கே என்ன கொடுத்துருக்கு? கீவேர்டு இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட்டுன்னும் போதே நம்மளுக்கு தெரியணும் இது ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சருக்கான வேர்ப் இங்கே எங்கே இருக்குது? கம்ப்ளீட் ப்ரெசன்ட் டென்ஸ், கம்ப்ளீட்டட் பாஸ்ட் டென்ஸ், வில் இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஃப்யூச்சர். ஆம் கம்ப்ளீட்டிங்கிறதும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் will have completed. Option C. Change into passive voice. The students are writing the examination. So which is the subject? The students are writing verb. The examination object. மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர். மாணவர்கள் சப்ஜெக்ட் என்ன எழுதுறாங்க? எக்ஸாமினேஷன் தேர்வு. அதனால தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? என்ன செயல் இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆர் ரைட்டிங். இப்போ இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம மெயினாக இப்போ பார்க்க வேண்டியது த வேர்ப் ஆர் ரைட்டிங். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது என்ன டென்ஸ்? ஆர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆர் கொடுத்தா என்ன டென்ஸ்? ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஆம், ஈஸ், ஆர் வந்தால் அது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பி வெர்ப் தான் என்னது? ஆம், ஈஸ், ஆர். ஓகே. அண்ட் ரைட்டிங். ரைட்டிங் ஐஎன்ஜி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்போ இதுக்கான பேட்டர்ன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? இப்போது ஃபஸ்ட்டு எந்த சென்டென்ஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாமினேஷன் தான் சப்ஜெக்டாக வரப்போகுது. ஓகே. த எக்ஸாமினேஷன். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் த வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர். ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் கொடுத்துருக்கு. ஆர் இஸ் ஃபார் ப்ளூரல். இங்கே ஆம், ஈஸ், ஆர் எழுதுன இல்லைங்களா? ஆம் எது கூட மட்டும்தான் வரும்? ஐ கூட மட்டும்தான் வரும். ஆர் இஸ் ஃபார் ப்ளூரல், ஈஸ் இஸ் ஃபார் சிங்குலர். இப்போ சொல்லுங்கள், இந்த எக்ஸாமினேஷன் சிங்குலரா ப்ளூரலா? எக்ஸாமினேஷன் சிங்குலர். ஸோ சிங்குலருக்கான ஈஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். த எக்ஸாமினேஷன் ஈஸ். ஓகேங்களா? ஸோ ஹெல்பிங் வேர்ப் ஈஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வேர்ப். வேர்ப் ரைட்டிங். ரைட்டிங் இருக்குங்களா? ஸோ ஐஎன்ஜி இருக்குது. இது நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஐஎன்ஜி கொடுத்துருந்தாலே நம்ம இங்கே பீயிங்னு எழுதிடணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆக்டிவில் ஐஎன்ஜி வரலாம், பேசிவில் பீயிங்னு தான் வரணும். வேர்ப் கூட ஐஎன்ஜி வரக்கூடாது. ஸோ த எக்ஸாமினேஷன் இஸ் பீயிங். அண்ட் தென் என்ன வேர்டு இருக்குது? என்ன வேர்ப் இருக்குது? ரைட். V3 ஆஃப் த ரைட், ரிட்டன். ஓகேங்களா? அண்ட் தென் பை. பைனா யாரால்? ஏஜென்ட். பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் த எக்ஸாமினேஷன். மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர். இந்த ஆன்சரில் என்ன கொடுத்துருக்கு? தேர்வு மாணவர்களால் எழுதப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் டு இன்டைரக்ட். மதர் செட் டூ யோர் ஹோம்ஒர்க். அகெயின் மதர் செட் இல்லைங்களா? மதர் அட்வைஸ்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவன் டீச்சராக இருந்தாலும் அட்வைஸ், மதராக இருந்தாலும் அட்வைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். நோ சேஞ்ச். ஓகேங்களா? மதர்
advised. யாருக்கு? me. ஆல்ரெடி பார்த்தல imperative sentenceக்கு conjunction என்ன? to. to do. யுவர்ன்றது யாரை குறிக்குது? me. மதர் கிடையாது. ஓகேங்களா? யுவர்ன்றது me. நம்மளை தான் சொல்கிறாங்க. ஸோ மை ஹோம்ஒர்க். யாரோட ஹோம்ஒர்க் பண்ண சொன்னாங்க? என்னோட ஹோம்ஒர்க்கு பண்ண சொன்னாங்க. வேறு யார் ஹோம்ஒர்க்கையும் பண்ண சொல்லலை. ஓகேங்களா? மீனா எனக்கு, மைனா என்னுடைய, மைனா என்ன? என்னுடைய ஹோம்ஒர்க்கை அம்மா பண்ண சொன்னாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சூஸ் த கரெக்ட் மாடல். Students dash respect their teachers. Should, might, can, could. Students should respect. இது ஒரு discipline, mannerism இல்லைங்களா? So students should respect. Spot the error. The furniture are very expensive. The furniture ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். இங்கே ஃபர்னிச்சர் கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஃபர்னிச்சருக்கு சிங்குலரும் ப்ளூரலும் கிடையாது. ஃபர்னிச்சர் த சேம். சிங்குலராக இருந்தாலும் அது ஃபர்னிச்சர் தான், ப்ளூரலாக இருந்தாலுமே அது ஃபர்னிச்சர் தான். ஸோ அதனால் நம்ம ஈஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் இஸ் த ராங் ஆன்சர். ஃபர்னிச்சர் மட்டும் இல்லை, நியூஸ், ஃபிஷ், ஷீப், இப்படி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே செப்ரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். The correct answer is or. Or is the error. One word substitute. A place where books are kept is called a dash. இன்னொரு laboratory, library, museum, gallery. The correct answer is library. Spot the errorக்குமே நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். One word substitute. A place where books are kept is called a, same வந்துச்சு. Meaning of the idiom. Burn the midnight oil. Waste electricity. Work late into the night. Start a fire. Sleep early. ஓகேங்களா? என்ன கொடுக்க? Burn the midnight oil. இங்கே கொடுத்துருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு பழைய படம்லாம் பார்த்துருப்போம். ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு நைட் டைமில் அந்த விளக்கு எரிய வச்சு படுத்துப்பாங்க. நைட்டெல்லாம் அந்த விளக்கு என்ன பண்ணும்? அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது அந்த சிமிலரான அந்த சீனை தான் இது சொல்லுது. ஸோ ஒர்க் லேட் இன்டு த நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் என்ன மீனிங்? burn the midnight oil. Meaning of the phrasal verb. look for அப்படின்னாலே என்ன? search for. Option A, search for. Which language skill is tested through dictation? Listening, speaking, reading, viewing. என்ன வரும்? listening. நம்ம சொல்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு லிசன் பண்ணுறாங்க, லிசன் பண்ணி அந்த வேர்ட் கரெக்டாக எழுதுகிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். Which teaching method encourages interaction among learners? ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷனை எந்த மெத்தட் இம்ப்ரூவ் பண்ணுது? கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங், CTL, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், லெக்சர் மெத்தட், ஆடியோ லிங்குவல், ட்ரில் ஒன்லி. ஸோ இந்த ஆப்ஷன் BCD இது எல்லாமே டீச்சிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கம்யூனிகேட், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தடில் மட்டும்தான். ரிமைனிங் 3 மெத்தட்ஸ்லையுமே டீச்சர் இன்வால்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். Bloom's taxonomy includes all of the following except. இதில் எந்த திங் இல்லை? ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, மெமரைஸ் ஃபார் எவர். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? எந்த டாபிக் வரவே இல்லை? மெமரைஸ் ஃபார் எவர். ஆப்ஷன் டி. Which assessment helps identify students' learning difficulties before instruction? Summative assessment, diagnostic assessment,
public examination, semester examination. Option B, diagnostic assessment. Pair work in the classroom mainly develops communication skills, memorization only, silent reading only, copywriting only. So pair work என்ன டெவலப் பண்ணுது? கம்யூனிகேஷன். ஆப்ஷன் ஏ. Which of the following is receptive language skill? Writing, speaking, listening, storytelling. ஸோ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரெசிப்டிவ்னா உள்வாங்கிறது. ஸோ ரைட்டிங்னால நம்ம ஏதாவது உள்ளே கற்றுக்குறோமா? இல்லை. தட் இஸ் ப்ரொடக்டிவ், கொடுக்கறது தான். ஸோ ஆப்ஷன் சி, லிசனிங் மூலமாக என்ன நடக்குது? நம்ம ரிசீவ் பண்ணுறோம், நம்ம இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசெப்டிவ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மீன்ஸ் லிசனிங். Which activity best improves vocabulary? Extensive reading, copying notes, memorizing grammar rules, only silent sitting. So vocabulary எதனால் நம்மளுக்கு improve ஆகும்? Reading. So the option A, extensive reading. Which is the most learner-centered teaching strategy? Group discussion, lecture method, dictation one, copywriting. So the correct answer is group discussion. Learner center வந்தாலே group discussion அதான் வரும். Which punctuation marks is used at the end of an interrogative sentence? Full stop, comma, question mark, colon. ஸோ இதில் ரெண்டு இருக்கு இல்லைங்களா? இதில் இருக்கிற ரெண்டு வந்து நம்மளுக்கு என் மார்க்கே கிடையாது. ஸோ கமாவும் கோலனும் என் மார்க்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஸ்டாப் அண்ட் கொஸ்டின் மார்க் தான் என் மார்க். ஓகே, ஃபுல் ஸ்டாப் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸில் என் மார்க் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இம்பரேட்டிவ்லேயும் ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகேங்களா? சம்டைம்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ வாட் டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இன்ட்ராகேட்டிவ்னா வினா வாக்கியம். ஸோ ஆப்ஷன் சி, கொஸ்டின் மார்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The primary objective of English language teaching in schools is to memorize grammar rules only, develop effective listening and speaking, reading and writing skills, score marks only. Translate every sentence into mother tongue. Okay, ஒரு லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கான இல்லை நம்ம டீச் பண்ணுறதுக்கான எய்ம் என்ன? டு எஃபெக்டிவ் லேர்னிங், LSRW, இந்த 4 ஸ்கில்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ ஆப்ஷன் பி, டெவலப் எஃபெக்டிவ் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.